இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெளியில எல்லாரும் நான் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன்னு என் மேல பழி சுமத்துறாங்க. எனக்கு வேற வழி தெரியாம நான் தான் உங்க பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே ஏதாவது ஒரு சாட்சிய வச்சு உங்க முன்னாடிதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. ஆமா பூமி, நீதான் என் உண்மையான பொண்ணான்னு நீங்க ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் பார்க்கும்போது அத பார்த்து பெருமையோட அந்த நொடிய நிரந்தரமா என் இதயத்துல அப்படியே மறைச்சு வைக்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா உங்களை தவிர நான் உங்க பொண்ணுன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுப்பா. இந்த நிலைமையில இருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு நீங்க சீக்கிரமா வந்துடணும் ப்ளீஸ் பா, ப்ளீஸ். ஆனா நிரந்தரமா நான் உன்னை இல்லாம பண்றேன்டி. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் மாமாவை கொல்ல நினைச்ச உன்னை விடவே மாட்டேன்டி. எதுவும் புரியாம பேசாத அப்புறவா. ஏன் அப்பாவை நான் எதுக்கு கொல்ல போறேன்? அதான் அதத்தான் நானும் கேக்குறேன். என் மாமாவுக்கு உனக்கும் நடுவுல அப்படி என்னடி சண்டை நடந்துருச்சு? எதுக்காக அந்த சண்டை வந்துச்சு? அதுவும் என் மாமாவை கொல்ற அளவுக்கு அந்த சண்டை எப்படி போச்சு சொல்லுடி. பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்புறவா. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சொன்ன பொய்யையே திரும்பவும் சொல்லலாம்னு நினைக்காத, உண்மையை சொல்லுடி. என்னடா உங்க பிரச்சனை? என்னடா ஜோடி போற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க? டேய் டேய், மேடம் ஃபோன் பண்றாங்க. மேடம் ஃபோன். ஹலோ. டேய் முட்டாளுங்களா, எங்கடா இருக்கீங்க? அந்த பூமியை கொல்ல சொன்னா எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த பூமி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனா. இன்னைக்கு அந்த பூமியை எப்படியாவது கொண்டு அவ செத்து போயிட்டாங்கிற செய்தியை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு போங்கடா, புரிஞ்சுதோ? சரி, அப்படியே செஞ்சிடறேன் மேடம். வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. காதலிச்ச அவ என்ன எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கா இல்லன்னா எனக்கு தெரியாதுமா. ஆனா அவளை விட ஒரு படி அதிகமாதாமா அவளை காதலிச்சிருக்கேன். என்னோட கோவத்தெல்லாம் விட்டுட்டும் கூட அவளுடைய கையை பிடிக்கிறதுக்காக அந்த சரச்சந்திரா வீட்டுக்கும் ஏறி போன. அங்க நடந்த விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களாமா? அப்ப அந்த காதல் என்ன ஆச்சுடா? போயிடுச்சு. அவ எப்ப அந்த சரச்சந்திராவுடைய பொண்ணுன்னு கோர்ட்ல சொன்னாலோ அந்த நொடிய காத்துல பறந்துருச்சுமா. அதுக்காக இறக்கமே இல்லாம பூமியை நடு ரோட்ல அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? விளையாட்டுத்தனமா இருக்க வேண்டிய சின்ன வயசுல பூட் பாலிஷ், தினசரி கூலி, ரயில்வே ஸ்டேஷன்ல வித்துக்கிட்டு இருந்த ஸ்நாக்ஸ், எதுவும் கிடைக்காத நாட்கள்ல ஹோட்டல்ல பாத்திரம் கழுவி அங்க மிச்சம் மீதி கிடைக்கிற சாப்பாடு, இதானம்மா என்னோட சின்ன வயசு. அம்மா, எனக்கு வேண்டாமா. பூசாரி எனக்கு 2 வாட்டி கொடுத்தாங்க. நீ சாப்பிடுமா. அண்ணா, அண்ணா, அழாதம்மா. அழாத பூரி, வேண்டாம்மா, அழாத. உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலம்மா. இன்னைக்கு நான் பண்ண விஷயத்த அம்மா மோசம்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை தாண்டி
நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்றத ஒரு வாட்டி அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சம்மா. நம்ம வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு காரணம் அந்த கேபி தானே. அந்த கேபியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாசமாக்குனது அந்த சரத்சந்திரா ஃபேமிலி தானே. அப்படிப்பட்ட அந்த வீட்ல இருந்து ஒருத்தரை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலன்னு அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதானம்மா? உங்களுக்கு எங்களை விட பூமி தானம்மா பெருசா போயிட்டா? பூமிக்காக நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களுக்காக சாப்பிட போறது இல்லம்மா. நீங்க அந்த பூமிக்காக, நாங்க உங்களுக்காக இருக்கோம். இப்படியே பசியில செத்துருவோமா? பசியிலே செத்துருவோம். நில்லுடா. ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறேன். வாங்கம்மா. அப்போ இனிமே பூமியை நீ முழுசா மறந்துட போறியா? நான் தான் சொன்னேன்லம்மா, அந்த சரத்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே என் காதல் காத்தா பறந்துருச்சுமா. அப்ப அவ மேல உனக்கு காதலே இல்லையா? இல்லம்மா. அப்படின்னா நீ முதல்ல சாப்பிடுற. சொல்ற அளவுக்கு சுலபம் இல்லடா மனசுல இருக்க காதலை அழிக்க நினைக்கிறத. அதான் காதல் இல்லைன்னு சொல்றல, சாப்பிடு. இப்ப என்ன, அவ மேல எனக்கு லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் சாப்பிடணும்ல, அப்படிதானே? ஆமா, அப்பதான் நானும் சாப்பிடுவேன்.